இப்போ என்கிட்ட இருக்கிற பழைய பட்டு புடவையை நான் காசா மாத்த போறேன். இப்போ வாங்க. எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ மார்க்கெட்ல இருக்கோங்க. அமுத சுரபி ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே வந்து இந்த ஷாப் இருக்கு. இப்போ வாங்க போலாம். வாங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன டைம் வீடியோ போட்டோம், எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு மேடம். ரெஸ்பான்ஸ் ரீச் நல்லா இருந்துச்சுங்களா? ஓகே. சரி, எல்லாத்துக்கும் சொல்றோம். நமக்கு வந்து பழைய பட்டு புடவை என்கிட்ட இருக்கு. எங்க பாட்டி எங்க அம்மாவோட சேலை எல்லாம் இருந்தது. சரி, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எவ்வளவு பைசா கிடைக்குது, எவ்வளவு தேருது, எவ்வளவு 4-5 பட்டு புடவை மறுபடியும் வாங்கிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க மேடம், பாத்துறோங்க. கொஞ்சம் ஜரி எல்லாம் கொஞ்சம் மிஸ் இதாயிருச்சுங்களா, அதனாலதான் கட்ட முடியறது இல்ல. பரவாயில்லைங்க மேடம், நல்லா இருக்குங்க. சரிங்க, நல்லா இருக்குங்க. எத்தனை 3 சாரீஸ் இருக்குங்களா? ஆமாங்க சார். சார், வியூவர்ஸ்க்காக நம்ம ஷாப் எங்க எக்ஸாக்ட்டா லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. நம்ம வந்துட்டு இப்போ நம்ம அந்த பூ மார்க்கெட் மேடம், பூ மார்க்கெட்ல நம்ம அமுத சுரபி ஹோட்டல் இருக்கு இல்லைங்க, அதுக்கு ஆப்போசிட்ல தான் மேடம் இருக்கு. பூ மார்க்கெட் அமுத சுரபிக்கு ஆப்போசிட்லயே, யாருமே வந்து அலையவே தேவையில்லை. ஆமாங்க, பூ மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புக்கு பூ மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லயே. சரிங்க. இப்போ நேர்ல நீங்க ஆன்லைன்லயே நேர்லயே வீட்டுக்கும் போவீங்கல? வீட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம் மேடம். சரிங்க சரிங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டனா அங்க போய் saree பார்த்துட்டு அமௌண்ட் உடனே கொடுத்துருவீங்க? உடனே கொடுத்துட்டு சாரீஸ் வாங்கிட்டு வந்துருவோம் மேடம். சாரீஸ் வாங்கிட்டு வந்துருவீங்க. எந்த மாதிரி இருக்கணும் புடவை, அத சொல்லுங்க. ஜரிகை வந்து நமக்கு வந்து பியூரா இருக்கணும் மேடம். ஜரிகைக்கு தான் பைசா. ஜரிகை வந்து பியூரா இருக்கணும். பியூரா இருக்கணும் மேடம். அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இல்ல, நமக்கு பார்த்தா தெரியும் மேடம். இந்த ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டோன்ல வரசனா தெரியும் மேடம். ஸ்டோன்ல வரசனா தெரியும்? ஆமாங்க மேடம். இந்த ஸ்டோன்ல வரசும்போது இதுல ஒயிட் கலரா வரும் மேடம். சரி, இதுல ஒயிட் கலர் வந்தா வந்து ஒரிஜினல் ஜரிகை மேடம். நல்லா இருக்கு மேடம். இதெல்லாம் ஒரு எங்க பாட்டி இந்த மாதிரி கட்டினது ஒரு 50 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் பழமையான புடவைகள். அதெல்லாம் கொண்டு வந்து மாத்திக்கலாம். இந்த சாரீஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துட்டு 37,000 வரும் மேடம். 37,000 ரூபாயா? ஐயோ, இத்தனை நாளா நான் பீரோல பூட்டி வச்சிட்டேனே இந்த புடவைய. 37,000 ரூபாய்க்கு வரும் மேடம். சரிங்க சரிங்க. இது ஒரு 8,000, 30,000. இது ஒரு 7,000, 37,000 ரூபாய். பாதி காசு குடிச்சிட்டு பாதி அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு எனக்கு. நான் வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பட்டு சாரி எடுத்துட்டு ஜாலியா நான் போய் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் புதுசு புதுசா இனிமேல் நான் சாரி கட்டலாம். ஓகே சார், இதே மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர் வந்தா பெஸ்டா பண்ணி கொடுங்க. ஆன்லைனையும் பண்ணி கொடுங்க, கூப்பிட்டாலும் நீங்க போய் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா டைரக்டா அவங்க வந்துருவாங்க. இங்கேயே வந்துட்டு அழகா வந்து அவங்க பட்டு புடவையே காசா மாத்திக்குவாங்க. ஓகே, என்ன மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்ககிட்ட பட்டு சாரிலாம் சார் நீங்க போட்டோ எடுத்து அனுப்புனாவே நீங்க கண்டுபிடிப்பீங்களா? கண்டிப்பா வந்து இருந்துச்சுன்னா அது கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. பாய்.